சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. எங்களை நினைச்சுக்கிற அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதா குமார் பரிசுத்த நாமத்தில் கருத்தில் கொடுக்கிறோம். அருமையான ஒன்றுக்கு தாசன கவிய பரமாம கற்ற எங்களுக்கு பேசப்படுற வார்த்தைக்காக நன்றி. அந்த வார்த்தைப்படி கிடைச்செங்கப்பா வந்து ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த பிரசங்கத்துக்கு ஆரம்பமானது உங்களுடைய பிரசங்கம் இல்லாமல் எங்களால் வாழ்ந்த நீ பேசிங்க. ஒவ்வொரு வார்த்தைப்படி கிடைச்செங்க பொறுப்பேற்று பலப்பட்டு பெரிய காசு ஏசி நாமத்தில் கட்டட வார்த்தைக்காக ஊழிய கைகளை ஊற்றி வர வைப்போமா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Right. தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே மே மாதத்திலே 13 திருச்சபைக்கு நான் கடந்து போய் பிபிஎஸ் உடைய ஃபைனல் டே நிகழ்ச்சியில பல நிகழ்ச்சிகளை நாங்கள் நடப்பித்து அநேகருக்கு சுவிசேஷத்தின் வாயிலாக ஆண்டவரை பிரதிபலிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஒரு நல்ல செல்வோம். அதே போல நமது எபினேசர் விடுதலை ஊழியத்தின் சார்பிலே ஃபைனல் டே கீழ்ப்பகுதியில் நடந்தது. அந்த நிகழ்ச்சி இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைப்பு இச்சை. இச்சைனா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை பெற வேண்டும் என்று சொல்லி அதையே முழுவதாய் தன் பலத்தை செலுத்தி அது வேணும் 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 என்று சொல்லி மோகம் கொண்டு அதிலே ஈடுபடுகிறோமே, அதுதான் இச்சை. ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதும் என்ற மனதை கொடுத்திருக்கிறார். ஜோரா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. போதும். The satisfaction of life. திருப்தியான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. உலகம் சொல்லும் அமிர்தத்தை கூட அதிகமா சாப்பிட்டு அது விஷமா மாறிடுமா. ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆகவே போதும் என்ற ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அல்லேலூயா. இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் சொல்லி இச்சித்து இச்சித்து அநேக பேர் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு வழுகி போய்விட்டார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வேணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னை தூஷித்தவர்களை, தன்னை அவமானப்படுத்தியவர்களை, தன்னை நிந்தித்தவர்களை, தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களை மன்னித்தார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். எத்தனையோ பேருக்கு ஆகாரம் கொடுத்தார், அற்புதங்களை செய்தார். அவர் சிலுவையில ஏறும்போது அவர் விட்டு ஓடி போயிட்டாங்க. சீச்சர் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் அவர்களையும் மன்னித்தார். ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்கு மாத்திரமே ஆண்டவர் கடினமாய் சொல்லுகிறார். ஒரு சகோதரி இச்சையோடு பார்க்க எவனோ அவன் விபச்சாரம் செய்தாயிற்று என்று கண்டிப்போடு சொல்கிறான். ஏன் அதை இப்படி அதிகாரத்தோடு அவர் சொல்கிறார் என்று சொன்னால், இந்த பாவம் தான் சர்வலோகத்துடைய ஜனங்களுக்கு பாவத்திலே விழும்படி செய்தது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிங்கள். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். ஆதாமும் புசித்தான், ஏவாளும் புசித்தான்.
தேவன் அவர் 2 பேரையும் சாபத்துக்குள் மாறினார். அல்லேலூயா. அந்த இச்சையின் பாவம். ஏதேன் தோட்டத்தை வைத்து எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள், நன்மை தீமை அறியத்தக்கதான காரியங்களில் ஞானமாய் நடங்கள் என்று சொல்லி எச்சரித்தும் கூட ஸ்திரீயானவள் அந்த பழத்தை பறித்து தானும் சாப்பிட்டு தன் புருஷனுக்கு கொடுத்தால் அந்த இச்சையின் பாவம் முதல் மகன் கொலைக்காரனாக மாறினான், காயன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில எதையுமே போதும் என்ற ஒரு நினைவு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அவங்கள காட்டினோம் நான் பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு கொடுக்குற, தங்க ஒரு இடம் கொடுத்துருக்கிற, நான் நல்ல ஒரு திருச்சபை கொடுத்திருக்கிற, சரீரத்தை நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிற, நல்ல பலத்தை கொடுத்துரு, இது போதும் என்ற நிறைவு ஒரு மனுஷனுக்கு இருப்பானால் அவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சபையில ஞான சுந்தரின்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். போதகருக்கு ரொம்ப ஐக்கியமா இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க சபைக்கு வருவதற்கு முன்பாக அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பெட்டை கோழியும் ஒரு ஆண் கோழி சேவலும் மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த ஞான சுந்தரியும் கணவன் மனைவி பார்த்து என்ன பண்ணாங்க, இந்த 2 கோழிய பிடிச்சி வீட்டுக்குள்ள கூடைய போட்டு போய்ச்சிட்டு மேல கல்லி வச்சுட்டு பூட்டிட்டு சபைக்கு வந்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். முட்டு கோழிய பிடிச்சி வீட்டுக்குள்ள வச்சு கவுத்துட்டு கல்லு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சபைக்கு வந்த உடனே பாஸ்டர் ஆராதிக்கு முன்ன ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? நானும் சுந்தரி சபை முடிஞ்ச உடனேயே நானும் உடன் ஊழியக்காரன் வீட்டுக்கு வருவோம், நல்ல கோழி குருமா வச்சுட்டு வெத்த சாப்பாடு வச்சுட்டு ரசம் வெயி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கபீர் தூக்கி போட்டுச்சு. என்னடா இது, கோழிய ஊராமட்டு கோழியை கவுத்து விட்டு வந்திருக்கு பாஸ்டர் சொல்றாங்க. பிரசங்கம் நடந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என்ன பிரசங்கம்? வாசிப்போம். யாத்ராகம புஸ்தகம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வாசிங்க. யாத்திராகமம் 20:17. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் யாரென்றையும் இச்சையாதிருப்பாயாக. நானும் சுந்தரி கேட்டியா? கர்த்தர் நம்மோடு பேச சபை முடிஞ்ச உடனே போதர்கிட்ட சொல்லாத உலக வீட்டுக்கு ஓடிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கதவை திறந்தாங்க, கல்ல எடுத்தாங்க, கூடி எடுத்து கோழி தெரிச்சு விட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ மனைவி சுந்தரி புருஷனாய நானே உங்ககிட்ட கேட்டாங்க, எங்க பாஸ்டர் கோழி குருமா கேட்டார, வசனத்தின்படி நம்ம செய்தி வைப்போம், என்னங்க பண்ணோம்? ஒன்னே வேணாமா, வெத்த சோறு வெடிச்சிட்டு ரசம் வெடிச்சிட்டு ஒற்றகளை தேங்க ஊர்காவை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதே மாதிரி சாப்பாடு வெடிச்சு ஒற்றலை தேங்காய் ஊர்காய் போட்டு ரசலாம் வச்சுட்டாங்க. ஐயர் வராரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஞானோ ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடியா இருக்குதியா வசனத்தின்படி. என்ன சொன்னாரு? இலை போட்டாங்க, சோறு வந்தது, ரசம் ஊத்துறாங்க, ஒற்றைகளை தேங்காய். என்னையா ஞானம் இது? கோழி குருமா கட்டணும். என்னாச்சு ஐயா? இப்படி நடந்து போச்சியா? யோ ஊருக்கு தாயா உபதேசம். ஒரு அல்லேலூயா. உனக்கு இல்லையா உபதேசம்?
ஊருக்கு தான் பிரசங்கம். சோ நான் என்ன சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. போதும் என்ற ஒரு நிறைவு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உன் தேவைகள், உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கா. ஜோரா கைத்தட்டுங்க, ஜோரா கைத்தட்டுங்க, ஜோரா கைத்தட்டுங்க. நான் எண்ணற்ற திருச்சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன். நான் முகஸ்துதிக்காக சாமுவேலை சொல்லவில்லை. கொடுப்பதிலே இந்த திருச்சபை காட்டிலும் வேறு எந்த சபையும் நான் பார்த்ததே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உண்மையா சொல்றேன். என்ன வருமானம் வருது, என்ன கொடுக்கிறார் என்பது ஆச்சரியமான காலம். ஆச்சரியமான கொடுக்க கொடுக்க தான் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஜோரா கை தட்டுங்களே. ஆகவே பாஸ்டர் சாமை பொறுத்தவரை மற்றவர்களுக்காக கொடுக்கிற அந்த தயாளத்து நிமித்தம் தான் கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. போதும் என்ற ஒரு மன நிறைவு நமக்கு எப்பொழுதும் வேணுமா? இன்னைக்கு அநேகருடைய தேவை பண தேவை. ஒரு அல்லேலூயா சொல்வோம். பணம் எல்லாருக்கும் தேவை, அதே எந்த மாற்று கருத்து அல்ல. அதே பார்த்து இந்த ஜூன் மாசம் ஆச்சுன்னா, டிசம்பர் மாதம் ஆச்சுன்னா நமக்கு பணம் உபரியாய் தேவை இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஜூன் மாசம் பிள்ளைகளுடைய படிப்புடைய அட்மிஷனுக்காக உண்டான பீஸ், புஸ்தகம் இதெல்லாம் வாங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. நான் படிக்கிற காலத்துல கார்ப்பரேட் ஸ்கூல்ல எனக்கு புக் கொடுப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆனா எபினேசருக்கு நாங்க புக் வாங்க போனோம், நானும் பாஸ்டரும். அவன் புக்குடைய விலையில தெரியுமா, ஒவ்வொரு புக்கு தூக்கவே முடியாது. 2 கிலோ 1.5 கிலோ இருக்கும். கிட்டத்தட்ட 1300 ரூபாய் பில்லு போட்டாங்க. 5 புக்கு. அப்போ ஒரு புக்கு 250 ரூபாய். காலேஜ் புக்கு கூட அவள் பெருசா வைக்க மாட்டான். அல்லேலூயா. 9th ஸ்டாண்டர்ட் 10th யோசனை படிப்பார். பண தேவைகள் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தேவைகளை சந்திக்கிற சூழ்நிலை வரும்போது பணத்தை முதல்ல சிந்தனையில வச்சுக்காத. ஒரு அல்லேலூயா சொல்லு. சிந்தனையில பணத்தை வச்சுக்காத. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு அல்லேலூயா சொல்லு. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து ஸ்தோத்திரத்துக்குள்ள ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்தி, அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமே ஆளு. ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி சந்திப்பார் என்றால், கொடுக்கிற மக்களை தேவன் எழுப்பி கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எந்த வகையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு கிடைக்கும் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் வழிகளை வாசலை திறப்பார். ஜோர கை தட்டுங்க. அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். கத்தங்கள் வந்தாலும் நத்தங்கள் எழுந்தாலும், கத்தங்கள் வந்தாலும் நத்தங்கள் எழுந்தாலும், கத்தங்கள் வந்தாலும் நத்தங்கள் வந்தாலும், பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் ஒட்டுமை பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். இயேசுவின் உள்ளே உலகம் என் பிள்ளை, சிலுவையின் உள்ளே உலகம் என் பிள்ளை, சிலுவையின் உள்ளே உலகம் என் பிள்ளை. பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். அல்லேலூயா. உன் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உன்னுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைய, நீ உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்துல நீ அவருக்காக வாழும்போது,
சபையினுடைய காரியங்களை முன்னிலைப்படுத்தும் பொழுது, பயத்தோடு பக்தியோடு கர்த்தரோடு சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது, அதன் காலம் வரும்போது கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பணப்பிரியம் பணத்தினால் திருப்தி ஆவதில்லை. அல்லேலூயா. 1 பேதுரு புஸ்தகம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10 வாசிங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து பணம் 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 பணம், நைட் டியூட்டி நைட் டியூட்டி நைட் டியூட்டி, எக்ஸ்ட்ரா டியூட்டி எக்ஸ்ட்ரா டியூட்டி எக்ஸ்ட்ரா டியூட்டி, பணம் பணம். அப்படி பணம் வந்து இச்சிக்கும் போது அது மெடிக்கல்ல போய் விட்டுறாங்க. வரல இல்லையா? சொல்லுவோம். பணம் இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைக்குள்ளாக தங்களை உருவ கத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. அதைத்தான் 6 சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:6 வாசிப்போம். போதும் என்கிற வாசிமா, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று கடவும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவைகள் பரிபூரணமாய் சந்திக்கப்படும். ஜோரா கை தட்டுகிறோம். தேவன் அதன் காலத்திலே அதை நேர்த்தியாய் வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் ஒரு சாட்சி சொல்லட்டும். எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்வோம். 2 பேரும் திருமணமாகி பிள்ளைகளோடு அவர்கள் வாழ்கிறார்கள். அல்லேலூயா சொல்வோம். எனக்கு புதுப்பேட்டையில ஒரு சொந்த வீடு உண்டு. ஐயா வந்திருக்கிறார். நான் ஒரு நாள் என் மகளை கூப்பிட்டு அந்த மகளிடம் சொன்னேன், மகளே, இந்த வீட்டில ஒரு புடி மண்ணு கூட நான் கொடுக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. மகதான் எனக்கு சோறு போடுறா, மகதான் எனக்கு ட்ரெஸ் துவைச்சு கொடுக்குறா, மகதான் என் தேவைகள்லாம் சந்திக்கிறா. ஆனா தைரியமா சொன்னேன், மகளே, இந்த சொந்த வீட்டுல ஒரு புடி மண்ணு கூட உனக்கு கொடுக்க மாட்டேன், இந்த வீடு ஃபுல்லா என் பையனுக்கு தான் சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இது உண்மை, இது சத்தியம். பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன். ஒரு நாள் என் மக மனம் கோணல, மருமகனும் மனம் கோக்கல. ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன எனக்கு ஒரு நம்பிக்கை என்று சொன்னால், என்னுடைய மருமகன் ஏர்போர்ட்ல மேனேஜராக வேலை செய்கிறான். அல்லேலூயா. நல்ல வருமானம் உண்டு, நல்ல பெரிய உத்தியோகம். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு காலம் நிறைவேறினது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். கடந்த மாசம் சுந்தராபுரம், அதாவது வியாசார் வழி பக்கத்துல ஐயாவை கூட்டு போறேன். நான் அந்த வீட்டுல காட்ட போறேன். சுந்தராபுரத்துல 22 லட்சத்துக்கு 2 மாடி கட்டி அவர்கள் குடி போய் விட்டாங்க. ஜோரா கை கட்டுறாங்க. அந்த வீட்டுல தான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஒரு நாளை எனக்கு ஒரு புடி மண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொன்னியப்பா, பச்சாயா விட்டுட்டு சொல்லல. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அதன் காலங்களிலே நிறைவாய் செய்வார். அல்லேலூயா. உண்மையாய் கர்த்தர். நான் அடிக்கடி திருச்சபையிலே சொல்வேன், அநேக வாலிப பிள்ளைகள் உண்டு. ஒரு பிள்ளை காலேஜுக்கு போறான். இந்த மத நான் வந்த காலத்துல அவ ஸ்கூல்ஸ் படிச்சத நாட்கள். அல்லேலூயா. இவனுடைய எதிர்காலம் சிறப்பா இருப்பாங்க. ஜோரா கைத்தட்டு வச்சு சிறப்பா இருப்பாங்க. ஏன்னா இங்க அந்த மாதிரி ட்ரிம் பண்ணி குத்தி பிள்ளைகளை நல்ல ஆவியிலே பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் எல்லாம் எதிர்காலங்களிலே பெரிய ஸ்தானத்திலே இருப்பார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நான் கர்த்தருக்குள் மரித்து இருப்பேனானால் அந்த நாள் வரும்போது இந்த பிள்ளைங்க நினைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். வயசானவரை
எங்க பாஸ்டர் கூட்டு வருவாரியா அடிக்கடி அந்த ஐயா சொல்லுவார். இது உண்மை, சத்தியம். நம்முடைய நினைவுகளை, சிந்தைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குறித்து நம்முடைய தேவைகள் என்ன என்பதை குறித்து நம்ம கவலைப்படும். ஒருவேளை இங்க ஓல்டேஜ் வயசானவங்க 5-6-7 பேர் இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்வோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, என் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு நல்ல படிப்பை கொடுத்து அவனுக்கு திருமணம் கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தேன், என்ன கவனிக்கல, ஏன்னா அப்புறமா மருமகளோட சென்று என்ன தள்ளிட்டான் அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் உங்களை தள்ள மாட்டார். ஜோரா கை தட்டாலே. ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். இது சத்தியம். நான் 75 வயதுக்குரிய இந்த மனுஷன் இவ்வளவு கத்தி சொல்வதற்கு என்று சொன்னால், கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவரை நம்பினவரை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எண்ணம் எல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எஜமானரே, எஜமானரே, உங்களை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சபையில வரும்பொழுது உங்களை ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. போதகன் சொன்னது போல அந்த அபிஷேகம் சகல கணுக்களை முழிக்கும். சாத்தா லாபாதி கானாமா தீனாமா காலாமா, சகல துஷ்ட கிரிகளை அழிக்கும். சாதா லாபா காலாமா. அந்த அபிஷேகத்தை, பரிசுத்தாவுடைய வல்லமையை நாம் ஒரு நாளும் துக்கப்படுத்தக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஒரு நாளும் துக்கப்படுத்த. வேதத்திலே ஒரு மனுஷன், நியாயாதிபதியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வாசிங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீர் கர்ப்பம் தரித்து குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டான ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அது பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார். அவன் பேர் சிம்சோன். பிள்ளை இல்லாத மலடியாய் இருக்கிற அவர் தாய்க்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்து, அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த பிள்ளையை நீ இப்படிதாமா வளர்க்கணும், இந்த காரியத்தோடு தான் நீ கட்டுப்பாடோடு இருக்கணும். எதுக்காக இவன் இப்படி வளர்க்கலனா, இஸ்ரவேல் மக்கள் பிலிஸ்தியர்கள் விடுதலையாக்கி ஒரு ஜெயபலனை கொடுப்பதற்கு ஒரு ரட்சகனாக இவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கற்பத்திலே அவனை அபிஷேகிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். சிம்சோன் உன்னையும் என்னையும் கர்த்தர் கற்பத்திலே தெரிந்து கொண்டார். கற்பத்தரிக்கும் போது வேறொரு மார்க்கத்தில் நம்ம இருந்திருக்கலாம், வேறொரு குளத்தில் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் உன்னை கால நிறைவேறும் போது கர்த்தர் ரட்சித்து சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரு ஜெயபலனான ஒரு மனிதனை இஸ்ரவேலுக்கு ரட்சகனாக கொடுக்கிறார். ஆனால் அந்த சிம்சோன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் 14:1 வாசிங்கள். 14:1. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்
திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அல்லேலூயா. இந்த திம்னாத்தி என்று சொன்னால் பெலிஸ்தியருடைய பட்டணம். ஒரு அல்லேலூயா சொல்வோம். எதிரியுடைய பட்டணத்தை உன் பொண்ணு போய் எடுக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளே எனக்கு கொல்லவும் இச்சை. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாச குடும்பங்க ரட்சிக்கப்பட்டு ஞானசானத்தை பெற்று சில வேளைகளை புறஜாதிக்கு அவர்கள் திருமணமா போறாங்க. அல்லேலூயா சொல்வோம். ஆனால் அவருடைய வாழ்க்கை பரிதாப நிலை. அல்லேலூயா. இதை நான் வைராக்கிய காட்டணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஒருவேளை அவங்க நிறைய கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம், நல்ல சம்பாதிக்கிறதா இருக்கலாம், ஆனால் கர்த்தரை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்று சபைக்கு போகிற மணுமகனையும் சபைக்கு போற மணமகனையும் தான் நம்முடைய வாழ்க்கையில ஐக்கிய கொள்ளும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை தடுமாற்றம், நாம் பின்வாங்கி போய்விடுவோம். அதைத்தான் சிம்சனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எதிரியாக திம்தோன் வீட்டுக்கு திம்னாத்துக்கு போய் அங்கே பெண் கொண்டு இப்படிப்பட்ட காரியம் செய்த போது பெற்றோர் அவனை கண்டிக்கிறாங்க. 3வது வாசியமா. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளே எனக்கு கொல்லணும். ஹல்லேலூயா. அவதான் வேணும், அவதான் வேணும். விருத்த சேதனம் என்பது புதிய ஏற்பாட்டு சத்தியத்துப்படி ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்குது. ஒரு சபையில ஒரு ஆண்மகன் ஞானஸ்தானம் எடுத்து ஆகணும், ஒரு பெண் பிள்ளை ஞானஸ்தானம் எடுக்கணும். அது தேவனோடு ஐக்கியப்படுகிற ஒரு அனுபவம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவதான் எனக்கு வேணும். இச்சித்தான். முதல் இச்சையிலே அவன் விழுந்து போனான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் அவன் வாழ்க்கையிலே. அப்பொழுது ஆண்டவர் அவனை விட்டு இல்லைங்க, சிம்சனை தெரிஞ்சிட்டு அவனை அபிஷேகித்து ஆவியில நினைச்சு கூட அவன் தப்பு பண்ணும்போது கூட ஆண்டவனுங்க அவர் ஆவியை ஊற்றுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்வோம். விழுந்துடாத மகனே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆனால் மறுபடியும் ஒரு தவறு பண்றான். என்ன தவறு பண்றான்? வாசிக்க கேட்போம். 5வது வாசிக்க. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கியதினாலே அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அல்லேலூயா. ஒரு பாலசிங்கம் அவனுக்கு முன்னால வருது. துஷ்டமாய் போய் வேறொரு இடத்துல நீ பெண்ணு கொள்றப்பா, ரிட்டர்ன் ஆகும்போது பிசாசனவன் அந்த சிங்கத்தை கொண்டு வந்து நிறுத்துறான். அல்லேலூயா. ஒரு ஆட்டை போல் அவன் கிழித்து விட்டு அவன் தாய் தகப்பட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அந்த செத்த சிங்கத்திலிருந்து தேன் வருது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். தீட்டுப்பட்டதை அவன் சாப்பிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்வோம். தீட்டுப்பட்டதை ஒன்றும் அவன் புசிக்கலாகாது என்று ஆண்டவர் சிம்சோனுக்கு குறித்த தாயிடத்தை சொல்லும் கூட இரண்டாவது காரியமாக இந்த தேனை அவன் பருகி அவன் தீட்டுப்படுத்திக் கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. ஒரு முறை தப்பு பண்ணா ஆண்டவர் அவனை விடல, அவன் ஆவியை நிரப்புறான். 2வது முறை அவன் தப்பு பண்றான், மறுபடியும் ஆவியை நிரப்பான். 3வது ஒரு தப்பு பண்றான், விபச்சாரி கிட்ட போயிடுறான். ஒரு அல்லேலூயா சொல்வோம். தெளிதால் என்று சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரி மடியிலே தன் பலத்தை வைத்து அவன் படுக்கிறான். அல்லேலூயா. பெலிஸ்தியர்கள் இந்த தெளிதாலை தன் கையிலே வசப்படுத்தி அவனுடைய பலன் என்ன என்பதை அறிந்து அவன் பலம் போன போது அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கண்கள்
பிடுங்கப்பட்டு பார்வையற்றவனாக அங்கும் இங்கும் அப்படியே அந்த சங்கிலினாலே கட்டப்பட்ட நிலையில இருக்கும்போது பெலிஸ்தியர் பிரபுக்கள் அவனை பார்த்து கிண்டல் பண்றாங்க, அவனை கேலி பண்றாங்க. யார் இந்த சிம்சோன்? இஸ்ரவேலை பெலிஸ்தியர் கையிலே இருந்து விடுவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லும். படிப்படியாய் விழுந்து விழுந்து கடைசியில அவன் தேவன் நோக்கி ஒரு ஜெபம் பண்றான். 16ஆம் வசனம் 28 வாசிமா. 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே. அல்லேலூயா. ஆண்டவரே, எந்த பெலிஸ்தரை அழிக்க வேண்டும் என்று என்னை தெரிந்து கொண்டீரோ, எந்த பெலிஸ்தரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அபிஷேகித்தீரோ, என்ன பெலிஸ்தரை வேண்டும் என்று எனக்கு பலனை, ஆவின் பலனை கொடுத்தீர், அவன் கையில நான் சாகணுமா? நான் கண்ணில்லாத குருடனை போல கண்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே என்று செபித்தான். ஒரு விசை நினைத்தருளும். அல்லேலூயா. அப்ப கூட ஆண்டவர் கைவிடலங்க. அல்லேலூயா. இவன் அந்த தூணை அசைக்கும் போது அந்த முழு கட்டடமும் விழுந்து எல்லா பிரபுக்களும் பெலிஸ்தர்களும் மரித்து எவனும் செத்து போனான். அல்லேலூயா. கஷ்டங்கள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ, கஷ்டங்கள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ, கஷ்டங்கள் வந்தாலோ நஷ்டங்கள் வேண்டாலோ, பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் சிலுவாயன் உள்ளே உலகமென் பிள்ளை, சிலுவாயன் உள்ளே உலகமென் பிள்ளை, சிலுவாயன் உள்ளே உலகமென் பிள்ளை, பின்னோக்கி நான். இந்த பாட்டை எங்க பாடுன்னு சொல்ல முடியுமா உங்களால? எங்க பாடும் இந்த பாட்டை? அடிக்கடி பாடும். எங்க தெரியுமா? ஞானஸ்தானம் எடுக்கும் போது பாடுவோம். அல்லேலூயா. நான் பாவத்துக்கு செத்துட்டேன், நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், இப்போது அந்த தண்ணியில இறங்கி நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், புதிய ஜீவத்தில் எழும்புவோம். அல்லேலூயா. எழும்பிட்டு திரும்பி போய் பாவத்தில் விழுந்தா ஆண்டவர் விட்டுருவாராமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றிருக்கணும். ஒரு ஜோர கை தட்டுகளே. இச்சை மனுஷனை சூனியமான் ஆக்கிவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு பண தேவைகளை நெருக்க வரலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கண்களை மூடி நீ ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் காரியம் இப்படி இருக்குதாப்பா, உமக்கு கொடாபடி ஸ்தோத்திரம், நீ சந்திப்பதாக ஜெபம் பண்ணிட்டு நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சைத்தான் வேற விதத்துல வருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சாத்தான் வேற விதத்துல எப்படி வருவானா? மேரி, யாரும் நீங்க மேரிக்கிறீங்களா? யாரும் இல்லையா? மேரி, என்னம்மா எங்க அம்மா போயிட்டு வந்த சர்ச்சுக்கு, சாமுவேல் சபைக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு, என்னம்மா விஷயம்? கொஞ்சம் பணம் தேவை இருக்குது, ஒரு 10,000 சொல்ற. இதுக்கு போய் மேரி நீ கவலைப்பட்டிய? ஒன்னே சொல்றது யார்த்தமா? அது ஒரு காமாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். காமாட்சினா குத்து விளக்கு. நீ என்ன 10,000 புஷு? நாளை காலையில கரீம்பாய் இங்க வருவாரு புளியாந்தோப்புலேருந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எந்த பாய் வருவாரு? கரீம்பாய். அவர் 1000க்கு 5 ரூபாய் வட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மிஞ்சி மிஞ்சி பார்த்தா 150 வட்டி கொடுக்க போற. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். படிக்கணும். 100க்கு 15 ரூபாய், 1000க்கு 150 ரூபாய். என்ன 1500 ரூபாய் பிடிச்சிட்டு என்ன உனக்கு என்ன கொடுப்பாரு? 8500 வாங்கிக்கோ. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த பேரி என்ன பண்ணும்? அப்படியே விழுந்துடும்.
இயேசுவின் பின்னே போக துணியில, இயேசுவின் பின்னே போக முடியல. ஆமென். பாய் வருவாரு, 8500 ரூபாய் கொடுத்துருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். முதல் மாசம் கட்டிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா பணம் கையில் இருக்குது. 2வது மாசம் பாய் வர, மேரி மேரி மேரி, அது பீரோ மாதிரி இப்போ ஒழிஞ்சுக்கும். ஒரு அல்லேலூயா. பொண்ணு கூப்பிட்டு சொல்லணும், மகளே இந்த பாய் வந்துக்கிறாரு, அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிவிடு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உன் தேவைகள் பரிபூர்ணமாய் சந்திக்கப்படும். ஜோரா கைத்தட்டி, ஜோரா கைத்தட்டி. பரிபூர்ணமாய் சந்திக்கப்படும். சத்தியங்க, உண்மைங்க. இந்த பிராக்டிக்கல் லைஃப், சொந்த அனுபவத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதல்ல ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற பெரிய கிஃப்ட் தம்மா, நல்ல பலனை கொடுப்பாருங்க. ஜோர கை தட்டா, உனக்கு நிற்க பலன் கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு ஒரு பிரகாசமான முக கண்ணை கொடுப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உன்னை பார்த்து சில பேர் கடன் வாங்குற மாதிரி ஆளை எழுப்புவாரு. அல்லேலூயா சொல்லுவோம். நீ பைபிள் எடுத்துட்டு போய் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சத்தியத்தை கேட்கும் போது முகம் பிரகாசமா இருக்கும். உன்னை பார்த்து இந்த பிள்ளை இவ்வளோ பிரகாசமா கிட்ட நிறைய துட்டு இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தியாகும். அதன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். எத்தனையோ மூத்தவர் இங்க இருக்கிறீங்க, வயசானவங்க இருக்கீங்க, எத்தனையோ கல்யாணங்கள் நீங்க பண்ணியிருப்பீங்க, பிள்ளைகளுக்கு பண்ணியிருப்பீங்க, பொண்ணுங்களுக்கு பண்ணியிருப்பேன். நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்கேஜ்மெண்ட் முடிச்சுங்க, நோட்டீஸ் எல்லாம் போயிட்டேன், ஆனா பணமே வரலங்க, கல்யாணம் நின்று போச்சு. யாராலும் சொல்ல முடியுமா? கர்த்தர் ஆட்களை உருவாக்கி தருவார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஜெபம், prayer is a victory. அல்லேலூயா. ஜெபங்கள் உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். நீ கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வது முன்பாக உன் வேண்டுதலை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. நீ அவரை சார்ந்து வாழு. அவர் கொடுத்த இந்த பைபிளை நம்பு. அல்லேலூயா சொல்வோம். வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் உன்னிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. படிக்கிற வாலிப பிள்ளைய, நீ ஞானத்துல குறையா இருக்கிறியா? கவலைப்படாதே. ஒருவன் ஞானத்திலே குறை இருந்தால் சம்பூர்ணமாய் கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஆண்டவர் அந்த மெமரி பவர் உனக்கு கொடுப்பான். ஆகவே போதும் என்ற நிறைவு நமக்கு தேவை. 2வது ஒரு காரியம், மாமிசத்தின் இச்சை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்கனவே சொன்னேன், பணத்துடைய இச்சையை குறித்து எப்படி விழுந்து போகிறாள் என்று நான் சொன்னேன். அடுத்து மாமிச இச்சை. மாமிசத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் உண்டுங்க. ஒரு அல்லேலூயா சொல்வோம். வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆவியில உன்னை நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். பரிசுத்தாவில உன்னை லீட் பண்ணுவார். அல்லேலூயா சொல்வோம். இங்க போ, இதை செய், இதை செய்யாத என்று சொல்லி ஆண்டவர் ஆவியிலே நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆனால் நீ மாமிச சிந்தனை செயல்படும் போது உனக்கு போராட்டம் வரும். மாமிசமா ஆவியா? ஆவிக்கு முத்தியம் கொடுத்தால் ஆவி உனக்கு வெற்றி கொடுக்கும். ஜோர கைத்தட்டு. மாமிசத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தால் மாமிசம் உனக்கு தோல்வியை கொடுக்கும். அல்லேலூயா சொல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்க. 31. தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவன். ஆண்டவர் ஒரு காலத்தை பலமா சொல்றாரு. என்னன்னா, ஒரு மனைவியை நீ தள்ளி சீட்டு கொடுத்துடுற, தள்ளி சீட்டு அப்படின்னா விவாகரத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை என்னன்னு சொல்ல, தலாக்குடுவாங்க. என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? தலாக். இந்த பொண்ணு பிடிக்கா, தலாக். அவள் நீ வீட்டுக்கு போயிடு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீ அப்படி தள்ளி சீட்டு கொடுக்காதப்பா. அது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண சட்டம்.
அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது. தன் மனைவியை தள்ளிவிட எவனோ தள்ளிச்சிட்டு அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டிருக்குது. நீ அப்படி செய்யாத. ஒரு மனைவியை நீ தள்ளனா அவன் கண்ணால அவ ஒரு தவறான வழியில போனாலும் கண்டிச்சுட்டா அவளை ஒதுக்கிட்டு ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா சில பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. மாமிச வல்லமை வந்த உடனே ரயில்வேல அவன் வேலை செய்வான். ஒரு அல்லேலூயா சொல்வோம். கலாசியா வேலை செய்து அப்படி இப்படி பர்மனெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 80,000 1,00,000 ரூபாய் சம்பாதிப்பான் ரயில்வேல. அல்லேலூயா அல்லேலூயா. திடீர்னு மாமிச என்ன சொல்லும்? இந்த மனைவியா இதை விட்டு இன்னொரு மனைவியை வச்சுக்குவான். அவ பேர் யாரு? மறுமணவாட்டி. அல்லேலூயா. அதை நம்ம புளியாந்தப்பூ வார்த்தையில் சொல்றோம்னா என்ன சொல்லலாம்? அதுக்கு வைப்பாட்டி. ஒப்பாட்டி யாரா சொல்றாங்க? ஆமா, ஒப்பாட்டில வைப்பாட்டி. அல்லேலூயா. வைப்பாட்டி. அல்லேலூயா. இவன் என்ன பண்ணுவான்? அந்த ரத்த திமிரு, வேலை திமிரு நேரா என்ன பண்ணுவான்? டெய்லி வட்டிக்கு வாங்கி கடனை வாங்கி குடிச்சிட்டு செலவு பண்ணி எல்லாம் போய் டக்குனா ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல் போய் விழுந்துருவான். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அம்மாப்பால், ஆயாப்பால், தாத்தாப்பால் நல்லா போய் பட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. பாடியை கொண்டாந்துருவாங்க, பெரிய பந்தல் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ரயில்வேலேருந்து 2-3 நாள் அதிகாரிகள் வந்து ஒரு 70,000 கையில் கொடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? சாவு எடுக்கிறதுக்கு. அல்லேலூயா. எல்லாம் நடக்கும். ஒரு மூணிலிருந்து ஒரு சத்தம் வரும். ஐயா, என்னை விட்டுட்டு போனியாடா பாவி. என்னை விட்டு போனியாடா பாவி. மீனா வறுத்து வைப்பனடா மீனா. தாசமக்கால போய் அப்படியே 1/2 கிலோ வாங்கி அப்படியே வறுத்து கொடுப்பனடா. துளுட்டி சேர்த்துட்டா. என் பேர்ல பிஏ எழுதிருக்கிறியா? என் பேர்ல ஏதாவது எழுதிருக்கிறா? அது சொல்றோம். சாவு எடுக்க மாட்டோம், கூத்துக்கு மாட்டோம். ஒரு அல்லேலூயா. பையன் பாட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கடைசியில ரயில்வே கிட்ட போனவங்க பிரச்சனை எழுப்போம். ரயில்வே ஆபீசர் சொல்லுவான், நீங்க 2 பேரும் சமாதானத்தோட வாங்க, கோர்ட்டுக்கு போன அனுப்பிச்சிடுவான். அல்லேலூயா சொல்லுவோம். அது கோர்ட்ல ஒரு 10 வருஷம் ஆடுறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு மண்டை போட்டுரும். அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய தேவைகள் மாமிசத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாடி அறிந்திருக்கிறேன். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீ அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. அல்லேலூயா. உன் எண்ணங்களை உன் இயக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கா. ஜோர கை தட்டுங்க, ஜோர கை தட்டுங்க.
ஹல்லேலூயா சொல்வோம். நான் 5 வயதிலே தகப்பனை இழந்தேன். ஹல்லேலூயா சொல்வோம். என் தாய் தான் கடினமாய் கட்ட வண்டி இழுத்து என்னை காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா சொல்வோம். அப்போ எங்களுக்கு சாதாரண ஒரு சின்ன குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டுக்குள்ள இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மேல வானம் தெரியும். அந்த ஓலை காஞ்சி 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 அப்படி மேல கொட்டும். ஹல்லேலூயா சொல்லுவோம். எங்க தாய் என்ன பண்ணுவோம், பிளாஸ்டிக் கொண்டாந்து அதை கட்டி வைப்பான். அப்படி மழை பேஞ்சி பேஞ்சி அடமழை பேஞ்சி தண்ணி தேங்கி டக்குன்னு பொட்டு பொட்டு பொட்டுன்னு என் மேல ஊத்தம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். எங்க அம்மா என்ன கட்டி பிடிச்சிக்குவான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இதுதான் என் ஆரம்ப நிலை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஓப்பன் ஹார்ட், திறந்த இதயத்தோடு உங்களோட நான் பேசிக்கொண்டேன். நீங்க ஏதோ ஒயிட் அண்ட் ஒயிட்ல பீட்டரையா நிக்கிறாரா? இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. 1974 ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு போது ஆண்டவர் என்னை படிப்படிய ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு மனைவியை கொடுத்தார். மனைவியும் நானும் சேர்ந்து 2 அடுக்கு வீடை கட்டிடும் அதே இடத்துல. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். மேல நான் இருக்கிற, கீழே என் தம்பி இருக்கிறான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ரிட்டையர்ட் டைப். ஆண்டவர் இன்னும் டுடே நைட்டு வந்து கூட, பீட்டர் உன்னை வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ என் கூட வாப்பா, போதும் ஊழியன், ஐ ஆம் ரெடி. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த ரிட்டர்ன் ஆன காலத்துல பையனுக்கும் ஒரு சொந்த வீடு, பொண்ணுக்கும் ஒரு சொந்த வீடு. ஜோர எப்படிங்க முடிஞ்சது? கர்த்தர் மீது பற்றுதலாயிருப்பதனால. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பிப்பேன். ஜோர கை தட்டாங்க. இந்த காலத்து பசங்க கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபாவை கூட ஏழை தாய் முடிச்சுல கட்டிட்டா கூட நைட்ல வந்து கத்துக்கொள்ள விட்டு துட்டு போயிடறான். கரெக்டாப்பா? நீ செய்யல, 10% செய்யற குடிக்கு. கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டான். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டான். எதை குறித்தும் நம்ம இச்சிக்க கூடாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். வயசான காலத்துல உங்க மருமக நல்லா கறியை வாங்கி மிளகெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் தாழ்ச்சி அப்படி வச்ச கண்டன்னு ரொம்ப இச்சிக்காது. ஹல்லேலூயா சொல்லுவோம். 2 பீஸ் துண்டு போதும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ரொம்ப திட்டம் ஹல்லேலூயா. ஆகாரத்துல கூட ஒரு கட்டுப்பாடு வேணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நீ சாப்பிடு, தப்பு இல்லை. நீ மகளே நீ சாப்பிடு. ஏன்னா நீங்க வாலிப பிள்ளைங்க, நீங்க நல்லா சாப்பிட்டாதான் சபைக்கு நல்லா ஊழியம் பண்ண முடியும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். எல்லாமே ஒரு லிமிட். ஹலோ நீ உழைக்கிற இல்ல, உழைப்பிலே அது ஜீரணமாயிடும். ஒரு ஹல்லேலூயா. உழைச்சா கொஞ்சம் வேலை செய்யணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்படியே சேர்ல உட்காந்துக்கிட்டு, ஏய் மருமகளை, என் பையன் தானே உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கலாம், போடு, நம்ம கேட்டப்பட நம்ம உடம்பு பெடவிடுமாயிடும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். எதையுமே நம்ம இச்சிக்க கூடாது. அதாவது போதும் பண்ற நேரம் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஹல்லேலூயா. எது இருந்தாலும் திருப்தியாக சாப்பிடணும். ஒரு ஹல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 வாசிமா மகளே. கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 17 வாசிங்க. மாம்சம்
ஆவிக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கு ஒன்றுக்கு விரோதமாக இருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு மாமிசத்துக்கும் ஆவிக்கும் போராடுகிற ஒரு நிலைமை. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதீர்கள். அல்லேலூயா. மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவையெல்லாம் ஒரு வாழ்க்கையை அழித்து போட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மாமிசம் ஆவிக்கும் விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்னவென்றால் செய்யக்கூடாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், என்ன காரியம் இருந்தாலும் முதல்ல ஆவியிலே நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நன்றி நன்றி நன்றி. ஓரலாபா கலாபா தூனாமா கதரபா ரீனாமா கலபா. ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு நான் போறப்பா, அது எனக்கு வெற்றியா முடியணும், சித்தத்தை நடத்து, நீ ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு பாரு. அல்லேலூயா. எந்த அதிகாரியை சந்திக்கிறானோ அவன் தலைவனிக்கு உன் பெட்டிஷனை வாங்கி உனக்கு செய்து முடிப்பான். ஜோரா கை தட்டுறாங்க. சத்தியங்க, சத்தியம். இந்த காலத்துல எல்லாம் காலேஜுக்கு பிள்ளைகள் அனுப்புறது ரொம்ப கஷ்டங்க. அம்மா, நீ என்ன காலேஜ் படிக்கிற? காலேஜ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்னா, அந்த வார சக்திகள் அதிகமா கல்லூரியிலே வேலை செய்து. அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு கெஞ்சா போதை பொருட்கள் எங்க இருக்குதுன்னா அது காலேஜ்ல தான் இருக்குது. பெண்கள் குடிக்கிறாங்க காலேஜில். நம்ம பிள்ளைலாம் கர்த்தருக்கு பயந்து அது போய் வருதுன்னா சபை அவர்களை செபத்தாலே தாங்குது. ஒரு அல்லேலூயா. நம்ம பிள்ளை பக்தியோடு இருக்கிறாலதான் இந்த அசுத்த வல்லமை ஆண்டவர், இந்த அசுத்த வல்லமை இந்த பிள்ளைகளை தொடாதபடி காத்து முடியும். ஜோரா கை தட்டுங்க. யாராக நம்ம பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புறது ரொம்ப பயமா இருக்குது. 7 மணி வேலை முடிஞ்சா பிள்ளை வரலையேன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆனால் கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருப்பார். ஆனால் கர்த்தரே நம்மை நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் முடிக்க போகிற இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. உங்கள் ஜீவத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்துக்கூட ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை ஆடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனான பவுல் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 33 வாசிமா. அப்போஸ்தலர் 20:33. ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. பவுல் ஒருத்தருடைய பொன்னையும் ஒருத்தர் வெள்ளியும் நான் இச்சிக்கல. வாசிமா. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக நான் வேலை செய்து கைகளே வேலை செய்தது. பவுல் சொல்றாரு, ஒருத்தருடைய பொண்ணையும் ஒருத்தருடைய வெள்ளியை நான் இச்சித்து நான் குடுன்னு வாங்கிக்கல. என்னோட சேர்ந்து என்னோட கூட உடன் செய்த ஊழியக்காரர்களும் நான் என் கையினாலே வேலை செய்து சம்பாதித்து சாப்பிட்டேன். ஒரு அல்லேலூயா. ஒருவருக்கு நம்ம பாரமா இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு பொருளையும் நம்ம இச்சிக்க கூடாது. ஒரு பொருளை இச்சிக்க. வீட்டுல கட்டில ஒரு மத்து இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கட்டில மத்து பருப்பை நல்லா கடைய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சைக்காலஜி. ஆனா 10வது என்ன பண்ணணும் தெரியுங்களா? போய் பிளாஸ்டிக்ல ஒரு மத்து வாங்கிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு மத்து வாங்கினா ஒன்று பிரியணும், ஒன்று வாங்கிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சில பேர் என்ன அப்போ பிளாஸ்டிக்கை வச்சுட்டு வாழ்வாங்க. ஏமா நீ டெய்லி பருப்பை பிளாஸ்டிக்ல கழுவுற? போ, ஒரு இது ஒன்று வாங்கிக்க, நாங்க இதுல தரோம் இன்ஸ்டால்மெண்ட்ல தரோம். என்னது அது? சத்தம் வருது. மிக்சி. அல்லேலூயா. மிக்சி உனக்கு
அந்த பிரிட்ஜி எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைய ஒரு கல்யாணம் ஆச்சு எல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு உங்களுக்கு. இச்சைக்கு கூட ஒரு அல்லேலூயா சொல்லப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா சபையில் இங்கே இல்லை, வெளியூர் சபையில் சொல்கிறேன், ஒருத்தருக்கு பிரியாணி போட்டு கொடுப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் தம்பி ராஜா பார்த்துக்கிறியா? இதெல்லாம் பார்க்குறேடா. சபையில் பிரியாணி போட்டு கொடுப்பாங்க. பக்கத்தில் ஒரு தினத்தமா அது வாங்கி நீங்கள் கண்ட பார்ப்போம். 2 பாக்கெட்டா 1 பாக்கெட். இச்சை போதுபட்ட. ஆமென். நான் வந்து கடைசியா ஒன்று சொல்றேன். பாஸ்டருடைய அம்மா இருக்கிறாங்களே, அவங்க ஒரு பெருமைக்கு தான் சொல்ல, பிஎஸ்என் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி. அல்லேலூயா. அவங்க வாங்குற சம்பளம் என்ன மாதிரி கஷ்டத்துல அதை கொடுக்குறா என்பது எத்தனை முறை எனக்கு சொல்லுவாங்க. ஐயா சரியானபடி நேரத்தோடு வராது. அல்லேலூயா சொல்லுவோம். அவங்க ஒரு நாள் குறைப்பட்டுக்கிறாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இல்லை சாமி குறைப்பட்டுக்கிறாங்களா? பேரப்பு குறைப்பட்டுருக்காங்களா? வாடகை கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க, நல்லா உடுத்திட்டு போய் சபைக்கு வராங்க, எல்லாம் செய்கிறாங்க. இதுதாங்க கட்ட நடப்பித்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என் தகப்ப எங்களோட தகப்பெல்லாம் அவங்க எதுவுமே அனுமதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க கடந்து போயிட்டாங்க. நானும் என் தகப்படாகி இயேசு நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 13:14 வாசிங்கள். ரோமர் 13:14. 3 நிமிஷம் இது. 1 மணி நேரம் 3 நிமிஷம். ரோமர் 13:14 வாசிமா. ரோமர் இல்லம்மா 13. ரோமர் 13ஆம் அதிகாரம் வாசி. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேடக்கூடாதுங்க. அல்லேலூயா. இந்த உடலிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஜோரா கை தட்டி அல்லேலூயா. நீங்களும் நானும் நடமாடும் சபைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. உன்னை கண்டவர்கள் என்னை கண்டவர்கள் இயேசை காணுவாங்க. இந்த சரீரத்தை துர் இச்சைக்கு நம்ம அடிக்கி பார்க்க. அல்லேலூயா. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனோ விபச்சாரம் செய்ய ஆயிற்று. அல்லேலூயா. இச்சையின் ஆவியே என்னை விட்டு போ. துர் இச்சையே என்னை விட்டு போ. பரிசுத்த ஆவியே என்னை ஆளும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.